ஓப்பனிங் சீன்லயே ஒருத்தரை கொன்னுடுறாங்க. இப்ப நம்மளோட 3 ஏஜென்சியும் இறந்துட்டாங்க. நம்ம ரொம்ப இக்கட்டான சூழ்நிலையில இருக்கோம். ஆபரேஷனை உடனே நிறுத்தியாகணும். NISA ஏஜென்ட் நார்த் கொரியா ஆபீசர் கூட சேர்ந்து ட்ரக்ஸ் கடத்துற நியூஸ் வந்திருக்கு. அதை வச்சுதான் 6 மாசமா இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டு இருக்கோம். நாட்டை காப்பாத்துறதுதான் நம்மளோட வேலை. இவனை புடிச்சிட்டா அப்புறம் எல்லாத்தையும் சரி பண்ணிடலாம்னு சொல்றாரு. ஹான் ஜியாகோ NISA ஓட ஃபர்ஸ்ட் டெபுட்டி டைரக்டர். உனக்கு இவனை தெரியுமான்னு கேக்குறாரு. ஐயா பிடிக்கிற ஏஜென்ட் இவர் எப்படி NISA ஜாயின் பண்ணாருன்னு கேக்குறாரு. அதை கண்டுபிடிக்க போன நம்ம ஆளுங்களை தான் அவங்க எல்லாரும் கொன்னுட்டாங்கன்னு சொல்றாரு. உன்கிட்ட எதனா ஆதாரம் இருக்கான்னு கேக்குறாரு. அவரு டக்குன்னு ஒரு பிளாஷ்பேக் எடுத்து விடுறாரு. ஸ்டேட் செக்யூரிட்டி பியூரோவை சேர்ந்த நார்த் கொரியா ஏஜென்ட், அவங்களோட பேர் என்னன்னா பிளாக் பூலே. அவ தப்பிக்கும் போது ஒரு ஆபீசரோட பிளாக் மணியை எடுத்தது மட்டும் இல்லாம நார்த் கொரியா செஞ்ச எல்லா கடத்தல் விவரமும் இருக்கிற ஒரு USB டிரைவையும் எடுத்துட்டு போயிருக்கா. அந்த USB நமக்கு கிடைச்ச ஹான்ஜியோனால தப்பிக்கவே முடியாதுன்னு சொல்றாரு. ஆனா அங்கதான் ஒரு ப்ராப்ளமே இருக்கு. அவளை காண்டாக்ட் பண்ண நாங்க எவ்வளவோ ட்ரை பண்ணோம். ஆனாலும் எங்களால அவளை காண்டாக்ட் பண்ணவே முடியல. ஆனா பிளாக் பூலே அந்த USB-ய ஜப்பானுக்கு நல்ல விலைக்கு விற்க போறா. அதுவும் இன்னும் 2 நாள்ல. நாம தான் இதை தடுத்து நிறுத்தணும்னு சொல்றாரு. ஒருவேளை தடுத்து நிறுத்த முடியலன்னா வேற வழி இருக்கான்னு கேக்குறாரு. ஒண்ணுமே பண்ண முடியாது, எல்லாம் கை மீறி போயிடுச்சுன்னு சொல்றாரு. அது மட்டும் இல்ல, நாம இதை நிறுத்தலன்னா அந்த ட்ரக்ஸ் நம்ம நாட்டுக்குள்ளேயும் சப்ளை பண்ணிடுவாங்கன்னு சொல்றாரு. இந்த வேலையை செஞ்சு முடிக்க சரியான ஆளை தேவைன்னு சொல்றாரு. உடனே எனக்கு ஒரு ஆள் தெரியும்னு சொல்றாரு. NISA இல்லாத டிபார்ட்மெண்ட் ஒண்ணு இருக்கு, அதை பத்தி உங்களுக்கு தெரியுமான்னு கேக்குறாரு. அந்த ஏஜென்ட் யாரு தோத்தாலும் அவன் மட்டும் எல்லாரையும் எடுத்து நிப்பான். அப்போ ஒரு செம்மையான ஃபைட்டிங் என்ட்ரி இருக்கும். பார்க்கவே செம்மையா இருக்கும். இந்த ஆபரேஷன் நம்ம 3 பேருக்கு மட்டும் தான் தெரியணும்னு சொல்றாரு. வேற யாருக்குமே தெரியக்கூடாதுன்னு சொல்றாரு. பார்த்தா இவங்க 2 பேருக்கும் தெரியாம இவங்கள ஒருத்தன் போட்டோ எடுத்துட்டு இருக்கான். ஹான்ஜி அவங்க இவங்களோட பிளான கண்டுபிடிச்சிடுறான். அவங்க எப்படி ஒரு ஏஜென்ட ரெடி பண்றாங்களோ அதே மாதிரி இவங்களும் ஒரு ஏஜென்ட ரெடி பண்ண போறாங்க. அவரோட என்ட்ரியும் தரமா கொடுத்திருப்பாங்க. அவரை சவுத் கொரியாவோட டெவில் ஏஜென்ட்னு சொல்றாங்க. அவரோட ஒரு ஃபைட்டும் டெவில் மாதிரியே இருக்கும். ஹான்ஜியோகோ சொல்றாரு, இதுல தோத்துட்டா நமக்கு கண்டிப்பா பேக்கப் தேவை, வேற வழியே இல்லைன்னு ஒருத்தரை மீட் பண்ண போறாரு. அவர்கிட்ட எனக்கு ஒரு பெரிய ரவுடி வேணும்னு கேக்குறாரு. என்கிட்ட நீ கேக்குற மாதிரி ஒரு ஆள் இருக்கான்னு சொல்றாரு. அவரோட என்ட்ரியூ வேற லெவல்ல இருக்கும். அந்த நாட்டோட மொத்த ஆயுதப்படையும் வெறும் கையாலேயே அடிச்சு மண்டியிட வச்சவன் தான் இவன். அவனை எதிர்த்து நிக்க இன்னொருத்தன் பிறந்து வரணும்னு சொல்றாரு. இப்போ பேக் போலியும் காட்டுறாங்க. அங்க நம்ம ஏஜென்ட்டும் போறாரு. நார்த் கொரியாக்காரங்க ரொம்ப ஸ்மார்ட்னு சொல்றாங்க. யாரோ ஷேடோன்னு ஒரு ஏஜென்ட் இறக்கி இருக்காங்க, நீ கொஞ்சம் ஜாக்கிரதையா இருன்னு சொல்றாரு. ஹான்ஜியோவை நம்ப கூடாது, நம்மளோட வீக்னஸ் தெரிஞ்சா அவன் நம்ம முதுகிலேயே குத்திடுவான்னு சொல்றாங்க. NISA இல்ல சவுத் கொரியாவோ எனக்கு அதை பத்தி எந்த கவலையும் இல்ல. ஆனா நமக்கு அந்த USB வேணும்னு நம்ம ரவுடி கிட்ட இவரு சொல்லி விடுறாரு. நம்ம ரவுடி விடுவாரா? உடனே கிளம்பிடுறாரு. ஹேமிங், நீ தான் எப்படியாவது USB-ய எடுத்துட்டு வரணும். அப்படி மிஸ் ஆயிடுச்சுன்னா ஹான்ஜியோகோ பண்ண தப்பு எல்லாமே ஒண்ணுமே இல்லாம போயிடும். இப்ப போட்டியே 3 பேருக்குள்ளதான். 3 பேரும் ரவுண்டு கட்டி மாத்தி மாத்தி அடிச்சுப்பாங்க. டெவில் ஹேமிங் அடிக்க, ஹேமிங் ரவுடிய அடிக்க, ரவுடி டெவில் அடிக்க, ஒரே கூத்தா இருக்கும். பார்த்தா நம்ம ஹேமிங் அந்த USB-ய எடுத்துருவாரு. இப்ப நம்ம ஆபீசரையும் கொன்னுடுறாங்க. இன்னொருத்தர் ஹேமிங் கூட பேசிட்டு இருப்பாரு. அப்ப நீ எங்கேயாவது வெளிநாட்டுக்கு போயிடுன்னு சொல்லிட்டு இருக்காரு. சடனா எல்லாமே அமைதி ஆயிடும். அப்ப அவரையும் கொண்டுட்டாங்கன்னு நினைச்சு நம்ம ஹேமிங் ரொம்ப ஃபீல் பண்ணுவாரு. இனிமேல் தான் கதையே ஸ்டார்ட் ஆகும். இந்த சீரிஸோட நேம் 50s Professionals எபிசோட் 1. 10 வருஷத்துக்கு அப்புறம் காட்டுறாங்க. நம்ம ஹேமிங் வயசாயிடுச்சு. ஹாஸ்பிட்டல்ல டாக்டரை கன்சல்ட் பண்ணிட்டு டேப்லெட் வாங்கிட்டு போறாரு. நம்ம டெவிலும் இப்ப டாக்டரை கன்சல்ட் பண்றாரு. நம்ம ரவுடிக்கும் வயசாயிடுச்சு. 3 பேரும் சாதாரண லைஃப் ஸ்டைல வாழ்ந்துட்டு இருக்காங்க. நம்ம டெவில் சூப்பர்வைசரா ஒர்க் பண்றாரு. ஒரு பொண்ணு வந்து நம்ம டெவில் கிட்ட முடியாதுன்னு சொல்லி பழகுங்கன்னு சொல்றா. அப்போ ஒருத்தர் நீ ஃப்ரீயான்னு கேக்குறாரு. நம்ம டெவில் இல்லன்னு சொல்றாரு. அதை கேட்டு எல்லாரும் ஷாக் ஆகிடுறாங்க. ஆனாலும் பரவாயில்ல, நீ எவ்வளவு பிஸியா இருந்தாலும் காரை கிளீன் பண்ணிடுன்னு சொல்றாரு. நம்ம டெவிலும் காரை கிளீன் பண்ணிட்டு இருக்காரு. நம்ம டெவில வச்சு எல்லாரும் ஃபன் பண்றாங்க. நெக்ஸ்ட் ஹான்ஜிங்க காட்டுறாங்க. அவரு ஒரு செஃப்பா மாறிட்டாரு. அடுத்து நம்ம ரவுடியை காட்டுறாங்க. அவரு ஒரு சூப்பர் மார்க்கெட் வச்சு நடத்திட்டு இருக்காரு. அவரோட அசிஸ்டன்ட் USB-ய கண்டுபிடிச்சு இங்க இருந்து போயிடலான்னு சொல்றாரு. ஆனா ரவுடி, அது அவ்வளவு ஈஸியா இருந்தா நாம ஏன் இவ்வளவு நாள் இங்க இருக்க போறோம்னு சொல்றாரு. கோவத்துல அசிஸ்டன்ட் இனிமே நாங்க இருக்க மாட்டேன்னு சொல்லிட்டு போயிடுறான். ஹான்ஜியாகோ இப்ப ரொம்ப ரிலாக்ஸா அவரோட பதவியில இருக்காரு. ஹான்ஜிங் அதை பார்த்துட்டு டிவி ஆஃப் பண்ணிடுறான். அப்புறம் ஹான்ஜிங்கோட மாமனார் அவரை டெலிவரிக்கு போக சொல்றாரு. அப்படியே கட் பண்ணா இப்ப காப்ஸ் பேசிட்டு இருக்காங்க. 15 நாளைக்கு முன்னாடி க்ளோஸ் பண்ண சூசைட் கேஸ இப்போ ஓபன் பண்ணிருக்காங்க. ஹான்ஜிங் டெலிவரிக்கு வராரு. அது ஒரு கேம்பிளிங் பிளேஸ். ஃபுட் எடுத்துட்டு வந்துட்டு மணி கேக்குறாரு. பழைய செட்டில்மெண்ட்டையும் சேர்த்து 5 lakhs கேக்குறாரு. அவன் காசு இல்லன்னு சொல்றான். உடனே ஹான்ஜிங், உனக்கு பின்னாடி இருக்கிறதெல்லாம் என்ன பேப்பரான்னு கேக்குறான். அதுல 1 ரூபாய் குறைஞ்சாலும் பெரிய பிரச்சனையாகிடும், உனக்கு பணம் அப்புறமா தரேன்னு சொல்றாரு.
ஹாம்ஜிங் அவனையே பாத்துட்டு இருக்கான். என்ன என்கிட்ட அடி வாங்கணும் ஆசையா இருக்கான்னு கேக்குறான். ஹாம்ஜிங் அடிப்பான்னு பார்த்தா உடனே சாப்பாடு எடுத்து சர்வ் பண்ணிட்டு இருக்கான். அவனுங்களும் ஹாம்ஜிங்க பார்த்து சிரிக்கிறானுங்க. இப்ப காப்ஸ காட்டுறாங்க. ஒரு லேடி ஆபீசரும் இருக்காங்க. அந்த சூசைட் கேஸை இன்வெஸ்டிகேட் பண்றதுக்கு தான் அந்த லேடி ஆபீசர் வந்திருக்காங்க. இறந்து போன பொண்ணோட பிஹேவியர் தெரிஞ்சுக்கிறதுக்காக நெய்பர் கிட்ட கேக்குறாங்க. நெய்பர் ஒரு நாள் அவரோட ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து லைவ் போட்டுட்டு இருக்காரு. அந்த லேடி நெய்பர் வீட்டுக்கு வந்தது மட்டும் இல்லாம அவரையும் அவரோட ஃப்ரெண்ட்ஸையும் சேர்த்து அடி அடி அடின்னு அடிச்சிடுறாங்க. இத லேடி ஆபீசர் கிட்ட சொல்றாரு. அவ அடிச்ச அடியில என் ஷோல்டரே டிஸ்கனெக்ட் ஆயிடுச்சுன்னு டாக்டர் சொல்லிட்டாரு. நான் எப்படி அவளை கொலை பண்ண முடியும்னு கேக்குறாரு. அப்புறம் லைவ் போட்ட வீடியோவை காட்டுறாரு. அது நல்லாவே போச்சு அப்படின்னு லேடி ஆபீசர் கிட்ட சொல்றாரு. நீங்க போஸ்ட் பண்ணது அந்த பொண்ணுக்கு தெரியுமான்னு கேக்குறாங்க. அது தெரிஞ்சிருந்தா என்னோட இன்னொரு கையும் உடைச்சிருப்பான்னு சொல்லி சிரிக்கிறாரு. அப்புறம் லேடி ஆபீசர் கிளம்பிடுறாங்க. நம்ம ரவுடிய காட்டுறாங்க. அவரு ஸ்பைசி மீலை எடுத்து ஒரு டேபிள்ல வைக்கிறாரு. சடனா ஒரு காப்ஸோட கார் வந்து நிக்குது. அதுல இருந்து ஒரு லேடி ஆபீசர் இறங்கி வராங்க. அந்த ஸ்பை மீலை எடுத்துடுறாங்க. நம்ம ரவுடிக்கு அந்த ஆபீசர் மேல ஒரு கண்ணு. அந்த லேடி ஆபீசருக்கும் அப்படிதான். இப்போ ஹாம்ஜிங்கோட ஒய்ஃப் டெய்லியும் டான்ஸ் கிளாஸ் போறாங்க. அது வேணான்னு சொல்றாரு. ஆனா அவங்க அதை கேக்குற மாதிரியே இல்ல. அப்புறம் ஹோட்டலோட ப்ராஃபிட்ட பாக்குறாங்க. அதுல செட்டில்மெண்ட் ஆகாத அமௌண்ட்டை பார்த்துட்டு காட்டு கத்து கத்துறாங்க. ஹாம்ஜின் அங்க இருந்து கிளம்பி அவரோட பிரைவேட் பிளேஸ்க்கு போயிடுறாரு. அவரோட கேஜெட் எடுத்து பாக்குறாரு. அதுல நோ சிக்னல் தான் காட்டுது. அப்புறம் நம்ம லேடி ஆபீசரை காட்டுறாங்க. அவங்க அந்த வீட சர்ச் பண்ணிட்டு இருக்காங்க. பார்த்தா அந்த வீட்ல ஒரு சீக்ரெட்டான ரூம் இருக்கு. அதுல என்ஐஎஸ்ஐ பத்தின நியூஸை கலெக்ட் பண்ணி வச்சிருக்காங்க. அப்புறம் ஹாம்ஜியை காட்டுறாங்க. அவருக்கு பழசெல்லாம் ஞாபகம் வந்து எந்திரிச்சிடுறாரு. நம்ம டெவிலுக்கு ஒரு நோய் இருக்கு. அது அமினிஷியா. டாக்டர் கேக்குறாங்க. பிகாஸ் நம்ம டெவில் லேடி மாதிரி ட்ரெஸ் போட்டுப்பாரு, அதனாலதான் கேக்குறாங்க. இவரு வீட்டுக்கு போயிட்டு லேடி கிட்ட போட்டு மெமரிஸ கொண்டு வர ட்ரை பண்றாரு. அப்போ அவரோட அண்ணன் பையன் வந்துடுறான். இந்த கோலத்துல அவரை பார்த்ததுக்கு அப்புறம் என் கிட்ட வராத எதுவோ அதெல்லாம் அங்கேயே நின்று பேசுன்னு சொல்றான். நம்ம டெவில் இந்த பையனை பார்த்து கேக்குறாரு. நீ ஏன் ஸ்கூலுக்கு போகல, அப்புறம் ஏன் வீட்டுக்கும் வரலன்னு கேக்குறாரு. எனக்கு மட்டும் ஒரே ஒரு ஜாக்பாட் அடிச்சிச்சு அப்படின்னா நான் அந்த சிட்டியை விட்டே போயிடுவேன்னு சொல்றான். நீ அப்ப கேம்லிங் ஆடுறியான்னு கேக்குறாரு. உடனே அவன் வீட்டு பத்திரத்தை எடுத்துட்டு ஓடிட்டான். இப்போ ஹாமிங்க காட்டுறாங்க. அவர் ஐஸ்கிரீம் கடையில நின்று ஐஸ்கிரீம் கேக்குறாரு. அங்க பிளே பண்றாங்க. கேட்ச் பண்ணுங்க சார்னு சொல்றாரு. அவர் தான் நம்ம இன்னொரு ஆபீசர், கவனமா இருக்க சொல்றாரு. பேக் போலவே கண்டுபிடிச்சிட்டேன்னு சொல்றாரு. அவ சவுத் கொரியால தலைமறைவா இருந்திருக்கா. ஆனா இப்ப அவளை கொன்னுட்டாங்க. ஆனா சூசைட்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஒரு லேடி ஆபீசர் ஆல்ரெடி அதை செர்ச் பண்ணிட்டு இருக்காங்க. அது வரைக்கும் நம்ம சும்மா தான் இருக்க முடியும் அப்படின்னு சொல்றாங்க. நம்ம ஹாமிங் எனக்கு ஒயின் பாஸ் வந்திருக்கு. அந்த டிசீஸ்னால என்னால எதுவுமே கான்சென்ட்ரேட் பண்ண முடியல. எனக்கு ரொம்ப கோபமும் வருது, அதே நேரம் சோகமும் வருது. என்னால முடியலன்னு சொல்லி அழுகிறாரு. அப்புறம் நம்ம ஹாமிங் அவரோட குழந்தைய பிக் பண்ண போயிடுறாரு. அந்த பையன் அப்பா அவங்களுக்கு ஒரு கிஃப்ட் வச்சிருக்கேன்னு சொல்லி அவனோட மாஸ்க கொடுக்குறான். இதை புடிங்க, இதை நீங்க போட்டுக்கிட்டீங்கன்னா நீங்க ரொம்ப ஸ்ட்ராங்கா இருப்பீங்கன்னு சொல்றான். ஹோட்டலுக்கு வந்துட்டு அவரோட ஒய்ஃப் கிட்ட நம்ம பையனை இங்கிலீஷ் அகாடமில ஜாயின் பண்ணலான்னு சொல்றாரு. ஆனா ஒய்ஃப் முடியாதுன்னு சொல்லிடுறாங்க. அப்போ ஒரு ஆர்டர் வருது. சேம் கேம்லிங் பிளேஸ்ல இருந்துதான். ஹாமிங் அங்க போறேன்னு சொல்லிட்டு கிளம்புறாரு. நம்ம டெவிலோட அண்ணன் பையனும் அங்கதானே கேம்லிங் விளையாடிட்டு இருக்கான். சோ நம்ம டெவிலும் அங்க போறாரு. டெவில் அந்த ரூம்குள்ள போய் நம்ம வீட்டு பத்திரத்தை எடுத்துட்டு வரேன்னு சொல்றாரு. அந்த ரூம்குள்ள போறாரு. அங்க இருக்கவங்க எல்லாரும் நீ யாரா கிளவா அப்படின்னு சொல்லி அவனை ரொம்ப கிண்டல் பண்றாங்க. உடனே அவனை போட்டு அடின்னு அடிச்சு அவனை மயக்காக வச்சிடறானுங்க. அப்புறம் நம்ம ஹாமிங்கும் அங்க வந்துடுறாரு. டெவில அடிச்ச அடியில அவர் மயங்கி விழுந்தது மட்டும் இல்லாம இப்ப அவருக்கு பழசெல்லாம் ஞாபகம் வந்துருச்சு. நம்ம டெவில் பழைய ஃபார்முக்கு வந்துடுறாரு. எல்லாரையும் அடிச்சு நொறுக்குறாரு. எல்லாத்தையும் டெவில் அண்ணன் பையன் பாத்துட்டு தான் இருக்கான். அப்புறம் நம்ம ஹாமிங்கும் டெவில நேருக்கு நேரா பாத்துடுறாங்க. ஃபைனலி 10 வருஷம் கழிச்சு 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பாத்துக்கிறாங்க. இதோட எபிசோட் 1 முடியுது. செகண்ட் எபிசோட் பார்க்கணும் அப்படின்னா யோவா வாய்ஸோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காம பெல் ஐக்கனை ஆன் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங் அண்ட் த்ரில்லிங்கான வீடியோஸோட நெக்ஸ்ட் உங்களை பாக்குறேன். டாடா.